ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9 லட்ச ரூபாயில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சீர்மலை பிரிவுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அதாவது நீங்கள் திருப்பூர் பல்லடம் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா, பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. செஞ்சீர்மலை பிரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கிணத்துக்கடவுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கோவை பாப்பம்பட்டி வழியாக கூட வந்து வரலாங்க. பாப்பம்பட்டி வழியாக வந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், முன்னாடி தார் ரோடு மேலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.5 சென்டில் அமைஞ்சிருக்குங்க. கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா தார்ஸ் வீடுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போகலாங்க. உள்ளே போனீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சன் ரூமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஜாமானை வைக்கிறதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா தார்ஸ் போட்டிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் கட்டியிருக்காங்க. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா தார்ஸ் வீடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரூம் தாங்க இது. இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 பெட்ரூம் இருக்குங்க. தார்ஸ் வீடு ஒரு பெட்ரூமுங்க. சிமெண்ட் சீட் போட்ட மாதிரி ஒரு பெட்ரூமுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்குங்க. ஸோ அளவான குடும்பம் பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறதுக்கு அருமையான வீடுங்க. ரோடு பேஸ்லேயே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. பெரிய ஒரு தொட்டி கட்டி இருக்காங்க பாத்ரூம்குள்ளே. டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா ஜாலாமுலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தனியாக மீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மின் வசதி இருக்குங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே அமைஞ்ச வீடுங்க. பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்தோன்னே குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு செலவுமே பெருசாக செய்ய வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வந்தோன்னே குடியிருக்கலாம். சப்போஸ் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 சென்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு. ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா இதிலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. உங்களுக்கு இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள்கிட்ட சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.